என்னுடைய பேர் அனந்தா ஹரிகரன், பதவள்ளியிலிருந்து வரேன். லாஸ்ட் இயரும் இதே ப்ரோக்ராமுக்கு அட்டன் பண்ணேன். சார் லாஸ்ட் இயர் மூலமாக தான் எனக்கு தெரியும். லாஸ்ட் இயர் தான் எனக்கு டயபெட்டிஸே வந்தது. அந்த டயபெட்டிஸ் வந்த பீரியட்ல தான் சாரோட இந்த ப்ரோக்ராம் நடந்தது. எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அப்போ ஐ வாஸ் ஹேவிங் 11.7 as my HbA1c. அதில் 11.7 இருந்தது. சாரோட சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஓவரலாக கேட்டதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் நவ் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல். 6.8 வரைக்கும் வந்துருச்சு இந்த 1 இயர்லேயே. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீரிழிவு நோயின்றது ஒரு சாபம் கிடையாது, வரம்னு சொன்னார் என்கிட்ட. அந்த பீரியட்ல அவர் சொன்ன விஷயம் நானும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கிறது, இது வரம் தான், சாபம் கிடையாதுன்னு. அதாவது இது நீங்க வரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வரம், சாபமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சாபம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன் இது வரம் சார்? ஏன் இது வரம்? இது ஏன் வரம் அப்படின்னா, இர்ரெகுலரா நீங்க செடன்டரி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கிற சமயத்துல உங்களுக்கு இது ப்ராப்பரா கைடு பண்ணுது. டெய்லி வாக்கிங் போ, அதாவது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணு, ஸ்லீப்பிங் கரெக்டாக பண்ணு, ஈட்டிங் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வரம் தானே. இப்படி யாரும் சொல்றது இல்லை. விஷயத்துக்கு சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறாங்க. சார் என்ன சார் பண்றது, லைஃப் அந்த மாதிரி ஆகிப்போச்சு சார், சாப்பிட்டு தான் வேணும், 400 300 சாதாரணமான விஷயம் சார் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. அது பயங்கர டேஞ்சரஸ்ன்றது யாருக்கும் தெரியறது இல்லை. ஒன் திங் என்னன்னா, சார் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ பசுமரத்தாணி மாதிரி எனக்கு பயஞ்சிருக்கு.